வணக்கம். நான் உங்கள் சுபலக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா? நம்மள்ல நெறைய பேரு, நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு வேல சொல்லியிருக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்கலாம். "இந்த வேலைய மட்டும் நீ செஞ்சு பாரேன். உன் லைஃப் எப்படி மாறும் தெரியுமா? உன் லைஃப்ல நல்ல குரோத் இருக்கும். நீ மட்டும் செஞ்சு பாரேன்." அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கான கதை. ஆமாங்க. ஒரு மனுஷன் தன்னால ஒரு வேலைய செய்ய முடியாது அப்படின்னு நெனைக்கிறான்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய எண்ணம் தான். அவன் அந்த வேலைய செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே, அவனுடைய மூளை சொல்லிரும். "இந்த வேலையெல்லாம் உன்னால செய்ய முடியாது. நீ தேவையில்லாம செய்யாத" அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே அவனால செய்ய முடியாதா? அப்படின்னா, கண்டிப்பா அது கிடையாது. மூளை அவன நம்ப வைக்கிறதுக்காக, மூளை செய்ற ஒரு சப்பக்கட்டு. வாங்கங்க, இது அழகா ஒரு கதை மூலமா பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாக்கு அந்த அம்மாவோட பேரு ஜூலி. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட். அவங்க வீட்டு வேலை செஞ்சு தன்னோட பையன படிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மாக்கு தன்னோட பையன் கர்நாடிக் மியூசிக்ல ரொம்ப சிறந்து வரணும், நல்லா பாட்டு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை. அவங்க வீட்டு வேலைக்கு செஞ்சு தன்னோட பையன ஒரு பாட்டு டீச்சர் கிட்ட அனுப்புறாங்க. அந்த டீச்சர் எப்படி அப்படின்னா, அந்த டீச்சர் ஒரு பெரிய யுனிவர்சிட்டில வேலை பார்த்த ஒரு டீச்சர். அவங்க ரிட்டயர்ட் ஆயி வயசான காலத்தில தன்னுடைய அன்றாட செலவுக்காக அந்த பாட்டு கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. ஸோ அந்த டீச்சர்ட்ட இந்த ஜூலின்றவங்க தன்னோட பையன், அவனோட பேரு ரோமா. அவன கொண்டு போயி அந்த டீச்சர் கிட்ட இந்த ஜூலி அனுப்புறாங்க. சில டீச்சருக்கு சில பசங்கள பார்த்தோனே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அ முக்கியமா டீச்சர் கிட்ட நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. நல்ல துரு 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 துருன்னு இருப்பாங்க. ரொம்ப ஆர்வமா அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பசங்கள டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில சில டீச்சருக்கு சில பசங்கள பார்த்தாலே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அ எப்பவுமே ஒரு மாரி மந்தமா இருப்பாங்க. அதில ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம, ஏனோ தானோன்னு ஏதோ வரோம், ஏதோ போறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த பையன், இந்த ரோமா எப்படி அப்படின்னா, அந்த 2வது கேட்டகரி தான். ஏதோ வரோம், ஏதோ போறோம், ரொம்ப சோகமா இருப்பான். அவங்க அம்மா கொண்டு விடுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க அம்மா கூட்டிட்டு போறதுக்கும் வருவாங்க. இப்படி இருக்கும்போது, இவன் இந்த கிளாஸ்க்கு வரான். பேசிக் மட்டும் தான் இவன் கத்துக்கிறான். ஆ பெருசா அவனுக்கு அந்த இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதோ அம்மா அனுப்புறாங்களே அப்படின்ட்டு அவன் வரான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரோமா காணவே இல்ல. அப்போ டீச்சர் நெனச்சாங்க, எதுவும் உடம்பு சரியில்ல போல, அதான் வரல போல அப்படின்னு. அப்படியே நாட்கள் நீண்டுகிட்டே போச்சு. ரோமா வரவே இல்ல கிளாஸுக்கு. ஓகே, அவனுக்கு தான் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையே. இன்ட்ரெஸ்ட் உள்ள பையனா இருந்தா டீச்சர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. "ஏன் வரலப்பா? என்ன? ஏது?" ரொம்ப படிக்கிற பையனா இருந்தா கேட்பாங்க. இவனுக்கு தான் அதில பெருசா ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. சும்மா வரான், ஏதோ படிக்கிறான் அவ்வளோதானே. பேசிக் மட்டும் தானே கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் பெருசா கண்டுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு டீச்சருக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. அதாவது அந்த வருஷத்தோட இறுதியில கர்நாடிக் மியூசிக் படிக்கிற எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் ஒரு காம்படிஷன் நடக்குது. அது அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய ஸ்டேடியம்ல வச்சு நடக்குது. ஸோ எந்தெந்த டீச்சர்ஸ் சொல்லிக் குடுக்குறீங்களோ, உங்களோட பசங்க யாரு ரொம்ப பெஸ்ட்டா பண்ணுவாங்களோ, அவங்க எல்லாமே அந்த ஈவென்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த டீச்சரும் தான் கிட்ட படிக்கிற பசங்க யார் யார் ரொம்ப சூப்பரா படிப்பாங்களோ, அவங்களோட பேர குடுக்குறாங்க. இது நெறைய ஆட் வருது. பேப்பர்ஸ்லலாம் நெறைய ஆட் போடுறாங்க. அப்புறம் ஃபோன் கால் பண்ணி சொல்றாங்க. மெயில் பண்றாங்க பழைய ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம். இந்த மாதிரி டீச்சர் அந்த வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்ப டீச்சருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. "ஹலோ டீச்சர், நான் ரோமா பேசுறேன்." "என்ன ரோமா? உன்ன ரொம்ப நாளா கிளாஸுக்கு ஆள காணோம்." உடனே ரோமா சொல்றான். டீச்சர் நான் ரொம்ப நாளா கிளாஸ்க்கு வரல. டீச்சர், ஒரு ஈவென்ட் நடக்குது இல்லையா? நான் பேப்பர்ல பார்த்தேன்." "ஆமா ரோமா, ஆமா." அப்படின்னு சொல்றாங்க. "டீச்சர், அந்த ஈவென்ட்டுக்கு என்னோட பேரையும் குடுக்குறீங்களா?" அப்படின்னு. "ரோமா, நீ என்ன சொல்ற?"
உனக்கு பேசிக் கூட ஒழுங்கா தெரியாது. அந்த ஈவென்ட்டுக்கு போய் நான் எப்படி உன்னோட பேர குடுக்க முடியும்? டீச்சர் ப்ளீஸ், ப்ளீஸ் டீச்சர். கண்டிப்பா டீச்சர் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்க எப்படியாவது என்னோட பேர குடுங்க டீச்சர் அப்படின்றான். டீச்சருக்கு அவகிட்ட அவனால எப்படி இது பண்ண முடியும்? டீச்சரோட பேரும் கெட்டு போயிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ரோமாவோட குரல் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப தழுதழுத்து அவன் கேட்கறதுனால டீச்சரால அவன்கிட்ட நோ சொல்ல முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. டீச்சருக்கு வந்து அந்த நாள் வர 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 பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. இவன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறான் அப்படின்ட்டு. அந்த நாளும் வந்துச்சு. ரோமாவோட பேர டீச்சர் லாஸ்ட்டா குடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் பாட்டு பாடுனாங்க. அரங்கமே அப்படி கோலாகலமா இருந்துச்சு. கடைசியா ரோமாவோட பேர அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. ரோமா மைக் எடுத்து ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே அரங்கமே அப்படியே சைலன்ட்டா இருந்துச்சு. அவன் யாரோட பாட்டு பாடுறான் அப்படின்னா, த ஃபேமஸ் அதாவது கர்நாடிக் மியூசிக்ல மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. இவர வந்து மும்மூர்த்திகள்ல ஒரு ஆள் இவரு. முத்துசாமி தீட்சிதரோட இசையில இவன் வந்து பாடுறான். ஒரு விநாயகரோட சாங்கு. டீச்சர் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ! என்ன இவரோட பாட்டு எடுத்து பாடுறான். இவனுக்கு பேசிக்கே ஒழுங்கா தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப பயம். ஐயோ! இன்னைக்கு இவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்ட்டு. இவன் பாடு முடிக்கிறான். அரங்கமே எந்திரிச்சு கிளாப் பண்ணுது. அவரே அந்த முத்துசாமி தீட்சிதரே வந்து இசையமைச்சு பாடுனா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அவனுடைய பாட்டு. டீச்சருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இவன் இப்படி பாடுனான் அப்படின்ட்டு. டீச்சருடைய 2 கையையும் அவனுடைய ஷோல்டர்ல வச்சு அவன அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. "ரோமா, எப்படி உன்னால?" அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்றான், "டீச்சர், எங்க அம்மாக்கு வந்து எங்க அம்மா வந்து இப்ப இல்ல. ரீசென்ட்டா நடந்த ஒரு விபத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மாக்கு வந்து காது கேட்காது. அதனால நான் படிச்சாலே எங்க அம்மா என்ன கேட்கவா போறாங்க?" அப்படின்னே நான் எப்பவும் நெனச்சுட்டு இருப்பேன். ஆனா இப்ப எங்க அம்மா வந்து இந்த உலகத்திலேயே இல்ல. ஸோ மேலேருந்து என்னோட பாட்ட கண்டிப்பா கேட்பாங்கல்ல. அதனால தான் நான் வந்து இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். எங்க அம்மாவோட ஆசை, நான் கர்நாடிக் மியூசிக்ல வந்து சூப்பரா பாடணும் அப்படின்றது, அப்படின்னு அவன் சொன்னான். இந்த கதையில வர ரோமா மாரி தான். நம்ம ஒரு ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா, அந்த வேலைக்காக ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேலைய வந்து நம்ம ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப சிறப்பா வந்து செய்வோம். உதாரணத்துக்கு, நம்ம இன்னைக்கு வேலைக்கு போனா தான் நம்ம அடுத்த வேள சாப்பிட முடியும் அப்படின்னு நெனைச்சோம் அப்படின்னா, நம்ம யாராவது வீட்ல படுத்திருப்போமா? கண்டிப்பா கிடையாது. நான் போணும். ஏன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அடுத்த வேள சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. ஸோ காரணம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேலைய நம்ம ரொம்ப நேர்த்தியா கண்டிப்பா செய்வோம். இது மாதிரி தான். இந்த கதையில வர்ற ரோமா மாரி தான். ரோமா வந்து அதுவரைக்கும் பாட்டு கிளாஸ் போனான். அவன் ஏதோ படிச்சான். அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி பெருசா காரணம் இல்ல. ஆனா, அவன் வந்து கடைசியா தான் தாயோட அன்பு வந்து அவனுக்கு ஒரு பெரிய காரணமா வந்து இருந்துச்சு. தான் அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து அவ நம்பிக்கையால மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லாததுனால தான். அது மாதிரி தான். நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணத்த கண்டிப்பா ஏற்படுத்திக்கோங்க. ஸ்ட்ராங்கான காரணம் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து ரொம்ப வலிமையா செய்றதுக்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எந்த விஷயத்த செய்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு வலுவான காரணத்த முதல்ல தேடிக்கோங்க. இன்னொரு நாள், இன்னொரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி.